ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா ரொம்ப பரபரப்பான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கு T20 வேர்ல்ட் கப்பு. நம்ம என்ன நடந்துச்சு, எப்படி எப்படிலாம் மேட்ச் போச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா மேட்ச்லேருந்து போயிடலாம். இந்தியா வர்சஸ் கனடா மேட்ச் இன்றைக்கி நடக்குது. இந்தியா வர்சஸ் கனடா மேட்ச் நடக்குமானே ஒரு சந்தேகத்தில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃப்ளோரிடாவில் தான் நடக்குது. நேற்று அயர்லாந்து யூஎஸ்ஏ மேட்ச் வந்து ஃப்ளோரிடாவில் தான் ஒரு வாஷ் அவுட் கேமு. அதே மாதிரி இன்றைக்கும் ஃப்ளோரிடாவில் இன்னும் ரெயின் அலர்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி மேட்ச் நடக்குமா என்னன்னு தெரியல. இன்றைக்கி மேட்ச் நடந்தாலும் நடக்கலாலும் பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்காது. இந்தியா தான் டாப்பில் ஃபினிஷ் பண்ணுவாங்க டியூ டு ரன் ரேட்டு. அதனால் இன்றைக்கி மேட்ச் பெரிய ஒரு இம்பாக்டான மேட்சும் கிடையாது. நடக்கலாம் கூட எந்த டீம் எதர் ஆஃப் த டீம்ஸ் வந்து கவலைப்பட மாட்டாங்க. ரெண்டு டீமே ஓரளவு ஓகேவா இருப்பாங்க. மேபி இந்தியாவுக்கு என்னமே அவங்க ஏன் ஆடணும்னு நினைப்பாங்க அப்படின்னா, அவங்க மற்ற பிளேயர்ஸை பெஞ்ச் ஸ்ட்ரென்த்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாங்க. இதர் சாம்சன், ஒரு ஜெய்ஸ்வால், குல்தீப் யாதவ், சஹல், இவங்களெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஆடணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கு ஆடினா அது ஒரு மேட்ச் ப்ராக்டிஸ் கிடைக்கும் மற்ற பிளேயர்ஸ்க்கு. திடீர்னு இடையில ஒரு பிளேயர் இன்ட்ரி ஆகி அவங்களுக்கு அப்பங்க வந்து இறக்குற மாதிரியான ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் மேட்ச் நடந்தால் இந்தியா கண்டிப்பாக இன்றைக்கி இந்தியன் லெவலில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும். இங்கிட்டு கேனடா வந்து மேபி பெருசாக கேனடா மேலாம் ஒரு பெரிய ஹோப் கிடையாது யாருக்குமே. மேபி அவங்களுக்கு ஒரு இந்தியா கூட விளாட்றது ஒரு பெரிய ஒரு ஹானருக்காக அவங்க விளாட்லாம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, மற்ற என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா, பாகிஸ்தான் அஃபிஷியலி நாக்ட் அவுட் ஆஃப் T20 வேர்ல்ட் கப்பு. இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்டு. இப்போ ஒரு யூஎஸ்ஏ வந்து மழை வந்ததுனால தான் உள்ளே வந்தாங்க அப்படிலாம் எவனா சொன்னாலும் மண்டையை பிறந்துடுவேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யூஎஸ்ஏ வந்து அவங்களோட எஃபர்ட்னால தான் ஒன்று வந்திருக்காங்க. பாகிஸ்தான் கூட நல்லா விளாண்டாங்க. கனடா கூட ஒரு 195 சேஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியா கூடயுமே அவங்க டீசெண்டாக விளாண்டாங்க. ஸோ யூஎஸ்ஏ வந்து ஒரு கேபபிளான ஒரு டீமு. அவங்க வந்து டிசர்வ்டு. அவங்க பாகிஸ்தான் வந்து ஒரு மாதிரி சவுக் பண்ணாங்க. இந்தியா கூட ஒரு 190 கூட சேஸ் பண்ணல. அது அவங்களோட ஃபால்ட்டு. அதனால் அவங்க வெளியே போகிறாங்க. அதை விட்டுட்டு மழை வந்துச்சு, மழை வரலாம், நாங்கள் வந்து இது பண்ணியிருப்போம், போயிருப்போம் அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பாக நான் இந்த மேட்ச் நடந்திருந்தாலுமே அயர்லாந்து வந்து எனக்கு தெரிஞ்ச வர கரண்ட் ஃபார்ம் ஆஃப் அயர்லாந்து அண்ட் யூஎஸ்ஏ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப கண்டிப்பாக யூஎஸ்ஏ வின் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். இவங்க ஒரு பேட்சுக்காண்டி வேணால் சொல்லிக்கலாம், நாங்கள் வந்து இல்லை நாங்கள் தான் ஜெயிச்சிருப்போம் அது அவங்க அது எப்படி சொல்கிறது, அவங்க மன திருப்திக்காண்டி அவங்க என்னனாலும் புலம்பிட்டு போட்டோம். அது நடக்காது. ஏன்னா அப்படி யாரும் புலம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க டீம் பிளேயர்ஸ் வக்கார் யூனிஸ், வசீம் அக்ரமே அவங்க டீம் விட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் பிளேயர்ஸ், ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஒழுங்காக விளாட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே விட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்க டீம்ல இருந்து பெருசாக ஒரு சப்போர்ட் வராது. மேபி ஒரு பெரிய ரீக்ரூப் பண்ணுற ஆக்டிவிட்டி நடக்கலாம் இந்த T20 வேர்ல்ட் கப் நடந்ததுக்கப்புறம். ஆனால் இது இந்த பாகிஸ்தான் டீம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா ஒரு கேரி கிறிஸ்டன் மாதிரி ஒரு கோச் வந்திருக்காரு. கேரி கிறிஸ்டன் வந்து இப்போ தான் ஒரு சார்ஜ் எடுத்து ஒரு 3-4 மேட்சஸ் தான் அந்த வேர்ல்ட் கப் கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு இது முன்னாடி தான் சார்ஜ் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ கேரி கிறிஸ்டன் நம்ம இந்தியாவுக்கு ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கோச், கண்டிப்பாக ஒரு நிறையா சேஞ்சஸ் கொண்டு வருவார். பட் இந்தியா டீம் அப்போ இருந்த ஸ்டேஜ் வேறு. இந்தியா டீம் அப்போயே ஓரளவு செட்டில்டான ஒரு லெவனாக தான் இருந்தாங்க. அவர் சும்மா ஒரு புஷ் த்ரூ கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணுற மாதிரி தான் இருந்தாங்க. பட் பாகிஸ்தானை எப்படி அவர் ஒரு க்ரூம் பண்ணி கொண்டு வர போகிறாரு. அவருக்கு போலிங்கை பற்றி அவர் கவலையப்பட மாட்டார். போலிங் எப்பயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்படி அவர் க்ரூம் பண்ண வேண்டியது மெயினாக வந்து பேட்டிங்கை தான். பேட்டிங் ப்ளஸ் ஃபீல்டிங் அதை தான் அவங்க வந்து க்ரூம் பண்ணணும். ஸோ கேரி கிறிஸ்டன் அதை எப்படி கொண்டு வந்து பார்க்குறாரு, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ பாகிஸ்தானும் நியூசிலாண்டும் நெக்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப்புக்கு டேரெக்டாக அவங்க குவாலிஃபை ஆகலை. அவங்க வந்து குவாலிஃபயர்ஸ் ஆடி தான் வரணும். ஏன்னா அஸ் பர் த கரண்ட் ரூலு அவங்க சூப்பர் 8க்கு போகிற டீம்ஸ் மட்டும் தான் டேரக்ட்லி தே வில் குவாலிஃபை டு 2026 வேர்ல்ட் கப்பு. அதர் டீம்ஸ் ஹேவ் டு பிளே குவாலிஃபயர்ஸ். அதாவது குவாலிஃபயர்ஸ்னால் மறுபடியும் இவங்கெல்லாம் உகாண்டா இங்கே கூடலாம் விளாட்றது. பாகிஸ்தான் கூட பரவாயில்ல. நான் நியூசிலாண்ட்லாம் அப்படி ஆடுவாங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கனவுல கூட நியூசிலாந்து இப்படி ஆடுவாங்க. ஆப்கானிஸ்தான் கூட ஒரு 75க்கு ஆல் அவுட் ஆவாங்க. இவங்க கூட ஒரு கம்மியான ஸ்கோருக்கு ஆல் அவுட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. நியூசிலாந்துக்கே ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச வரை நியூசிலாந்துக்கு வந்து இது ஜஸ்ட் ஒரு ஆஃப் சீரீஸ் தான். மற்றபடி அவங்ககிட்ட நல்ல பேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஃபின் ஆலனு, கிளென் பிலிப்ஸு, ரச்சின் ரவீந்திரா, அந்த மாதிரி நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க, நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நியூசிலாந்து வந்து இது ஒரு நியூசிலாந்து குவாலிஃபயர்ஸ்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அவங்க போனால் கூட அடிச்சு வந்து அவங்க மறுபடியும் அடுத்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதில்ல. அந்த மாதிரி ஒரு டீம் தான். பிரச்சனை வந்து பாகிஸ்தானுக்கு தான். ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து நிறையா ஒரு அசோசியேட் நேஷன்ஸ் கூட வந்து தோக்குற ஒரு பழக்கம் இருக்குது. அதனால் பாகிஸ்தான் தான் குவாலிஃபயர் ஆடுறதுக்கு வந்து அவங்க தான் வருத்தப்படணும். ஆனால் அவங்க போலிங் வச்சு மேனேஜ் பண்ணி அவங்களுமே வந்துடுவாங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு
ரிச்சுவல் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு பேருக்கு ஒரு ஆடி வந்துடுவாங்க, 2 பேருமே T20 வேர்ல்ட் கப் 2026 வந்துடுவாங்க. பட் இது வந்து ஒரு பெரிய பெரிய ஷேம் 2 டீமுக்குமே, நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான் 2 டீமே. நியூசிலாந்து வந்து இப்போ வர ஒரு கரண்ட்டாக எடுத்துக்கிட்டா கூட லாஸ்ட்டாக ஒரு WTC ஜெயிச்சாங்க, லாஸ்ட் இயர் T20 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் செமிஃபைனல் வரையும் வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு டீமுக்கு வந்து இது ஒரு பெரிய பெரிய அவமானம். அதே மாதிரி பாகிஸ்தானும் ஒரு பயங்கரமான ஒரு யூனிட். ஒரு காலத்தில் இந்தியாவே வந்து பாகிஸ்தான் மேட்ச், இந்தியா பாகிஸ்தான் தான் ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்துச்சு முந்தியெல்லாம். அந்த வசீம் அக்ரம், வக்கார் யூனிஸ், இன்சமா இருக்கிற குறையாவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்பர் ஹேண்டு தான் எல்லா மேட்சுமே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வராங்கன்னா மேபி எதர் அவங்க பிளேயர்ஸ்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இல்லைன்னா அவங்க டீமுக்குள்ளே ஏதோ ஒரு பாலிடிக்ஸ், அதனால தான் மேபி எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ பிரச்சனை. மற்றபடி பிளேயர்ஸ், கேபபிளான பிளேயர்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க பாகிஸ்தான்லேயே. அதை அவங்க எப்படி சரி பண்ணிட்டு அடுத்த டோர்னமெண்ட்ஸில் எப்படி விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்து மெயினான இன்னும் ஒரே ஒரு குரூப்பு தான், ஒரே ஒரு குரூப்பில் ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும் தான் காலியாக இருக்குது. அது வந்து எய்தர் இங்கிலாந்துக்கு போகுமா இல்லை ஸ்காட்லாந்துக்கு போகுமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் அங்கே சொன்னேன், இப்போ USA போனால் அவங்க வந்து மழையினால தான் உள்ளே போனாங்கலாம் கிடையாது, அவங்க நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே இதே வந்து இங்கிலாந்து வந்து வெளியே போனாங்கன்னா, இங்கிலாந்து வெளியே போனது கண்டிப்பாக ஒரு மழை தான் ஒரு ரீசனு. ஸ்காட்லாந்து கூட அவங்க கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பாங்க, இங்கிலாந்து ஆடி இருந்தாங்கன்னா. ஒரு 170 180 அடித்தா கூட கண்டிப்பாக அவங்க சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கிலாந்து டிசர்வ் டு பிளே இன் சூப்பர் 8. பட் மழை ஒரு ஃபேக்டராக கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவரை எப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மழை ஒரு ஃபேக்டராக இருந்துச்சுன்னா தட் வில் இம்பேக்ட் இங்கிலாந்து கிரிக்கெட். ஏன்னா ஒரு இங்கிலாந்து வந்து ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸு. அவங்க எனக்கு தெரிஞ்சு 2015 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் எதுலேயுமே லீக்லேயே வெளியே போகலன்னு நினைக்கிறேன். 2016 ஃபைனல் ஆடினாங்க. 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லீக்கில் வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி 1-2 தான். மற்றபடி சாம்பியன்ஸ் ட்ராஃபின்ற ஒரு சின்ன டோர்னமெண்ட் கிடையாது, அது ரொம்ப எல்லாமே டாப் டீம்ஸ் மட்டும் விளாட்ற டோர்னமெண்ட்ஸ். ஸோ இங்கிலாந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிற ஒரு டீம். ஸோ கண்டிப்பாக இங்கிலாந்து வந்து அந்த மேட்ச்சுக்குமே ஒரு இதாக இருக்கும். ஏன்னா இப்போ இன்கேஸ் ஒரு ஸ்காட்லாந்து மாதிரி ஒரு டீம் வந்து குவாலிஃபை ஆகிறாங்கன்னா அவங்க நல்லா விளாட மாட்டாங்கன்னு நான் சொல்ல. பட் ஆப்போனன்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸி ஒன் சைடட் மேட்சஸாக மாறுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இப்போ எய்தர் அவங்க வந்து ஒரு இந்தியா கூடயோ ஒரு வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடுறப்ப ரொம்ப ஒன் சைடடாக மேட்சஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இதுக்கு இங்கிலாந்து வந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து வர்றது அவங்க கையில் மட்டும் இல்லை, இதர் இங்கிலாந்து வர்றது வந்து இப்போ ஆஸ்திரேலியாவோட கையில் இருக்குது. ஆஸ்திரேலியா ஆல்ரெடி அவங்க சொல்லிருக்காங்க, அதான் நேற்று நம்ம பார்த்தோம். அது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக போகக்கூடாது. ஏன்னா அது கிரிக்கெட்டுக்கும் நல்லதில்லை, ஒரு ஜென்டில்மேன் கேம்ன்ற பேருக்கும் நல்லதில்லை அது. ஸோ கண்டிப்பாக அது எப்படி போகுது, என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு காலையில் நமக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு காலையில் 9 o'clock வந்து நமக்கு முடிவு தெரிஞ்சிடும். ஏன்னா 6 o'clock இன்றைக்கி நைட் நமீபியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சு நைட்டு. நாளைக்கு காலையில் வந்துட்டு நம்ம பாய்ஸ் யார் ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்காட்லாந்து மேட்ச்சு. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும் நம்ம. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது. இங்கிலாந்து உள்ளே போகிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க, இல்லை திடீர்னு ஒரு ஸ்காட்லாந்து வந்து ஒரு ஆஸ்திரேலியா அப்செட் பண்ணிட்டு ஸ்காட்லாந்து உள்ளே போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, வேறு என்ன, நியூசிலாந்து இன்றைக்கி நல்லா விளாண்டாங்க. ஒரு உகாண்டா 47 ஆல் அவுட் பண்ணி 5.2 ஓவர்ஸில் சேஸ் பண்ணாங்க. பட் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதை அவங்க ஒரு பெருமைக்காண்டி விளாண்டுட்டு போக வேண்டியதான். ஏன்னா நல்லா விளாட வேண்டிய மேட்சஸில் அவங்க நல்லா விளாடல. எய்தர் அவங்க ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் அவங்க கம்ப்ளீட்டாக அவங்கள அடிச்சு தூக்கிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு ஒரு சான்ஸே கொடுக்கல. ஃபஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. அதில் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து அவங்க சூப்பராக விளாண்டாங்க. அதனால் அவங்க ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் கூட உள்ள கேம் வந்து இவங்க தான் விட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு 100 for 6 அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. இவங்க வந்து இந்த ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்டு வந்து ரொம்ப அடிக்க விட்டாங்க. அதில் ஒரு பெரிய பிளண்டர் பண்ணார் வில்லியம்ஸ். 19th ஓவர் வந்து மிச்சலுக்கு கொடுத்தாரு. இப்போ நமக்கு நல்லா தெரியும் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்லாம் நல்ல ஒரு பவர் கிட்டர்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோ பால் நல்ல ஒரு லென்த்தில் குதித்து வர்றப்போ அவங்க கண்டிப்பாக அடிப்பாங்க. அதில் ஒரு 3-4 6 அடிச்சு அதனால தான் எனக்கு தெரிஞ்சு மேட்ச் மார்ச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய தப்பு பண்ணிட்டார் வில்லியம்ஸ். நாங்கள் மேபி வெஸ்ட் இண்டீஸ் கூட மேட்ச்சில் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கிடச்சிருக்கும். மேபி அடுத்து வர்றதுக்கு கூட சான்ஸ் இருந்திருக்கும். அவங்களாம் கண்டிப்பாக ஆப்கானிஸ்தானை நாக் அவுட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து 5.3 ரன் ரேட் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரே ஒரு இது வந்து வெஸ்ட் இண்டீஸ் மட்டும் தான் அவங்களுக்கு பிரச்சனை. பட் இவங்க கண்டிப்பாக வின் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க ஆப்கானிஸ்தான் கூட ஆடலாம், ஆப்கானிஸ்தானும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அவங்க வின் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு ஒரு கேமே மாறி இருக்கும். பார்ப்போம், அடுத்தடுத்து அவங்க கண்டிப்பாக ரீக்ரூட் பண்ணி வந்துடுவாங்க. அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நியூசிலாந்துக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய அடி தான் இது.
ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நம்ம இங்கிலாந்து சொன்ன மாதிரி தான் ரீசெண்ட் டைம்ஸில் நியூசிலாந்து எல்லா இதுலேயும் வந்து எய்தர் செமிஃபைனல் ஆர் ஃபைனல். எனக்கு தெரிஞ்சு 2015 அப்படியே தான் வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு பயங்கரமான 2 சாம்பியன்ஷிப் ஒரு சாம்பியன்ஷிப் எடுத்துருக்காங்க. 2021 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கூட எடுத்துருக்காங்க. ஸோ பெரிய ஒரு ஷேம் ஃபார் நியூசிலாந்து கிரிக்கெட்டு. மற்றபடி யூஎஸ்ஏவோட ஒரு க்ரோத் அந்த இதில் ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். ஏன்னா யூஎஸ்ஏ வந்து நல்லா விளாண்டு வந்தாங்க. ஒரு சௌரவ் நேத்தர்கர், ஹென்ச்சிகே வந்து இந்தியா கூட அவங்க ஏன் பெஞ்ச் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு பெரிய பிளண்டராக கூட இருக்கலாம். மேபி ஹென்ச்சிகே இருந்ததுன்னா ஒருவேளை அவர் சூரியகுமார் யாதவையோ இல்லை இவங்களையும் ட்ரபிள் பண்ணியிருக்கலாம், சான்சஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், அவங்க நவ்தோஷ் ரீப்ளேஸ் அப்படி மாட்டேன். நான் பார்க்கவே இல்லை. நான் சரி ஓகே துபாய் பயந்துக்கிட்டு தான் ஹென்ச்சிகே கொண்டு வர மாட்டாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கூட தான் பார்த்தா அவர் பேர் நவ்தோஷ் ஹென்ச்சிகேவா, அவர் தான் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த வேன்ஸ் வில்லிங்கோ ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாங்க. அவர் கொண்டு வந்தது எனக்கு தெரிஞ்சு பெரிய யூஸ் இல்லை. ஹென்ச்சிகேவே அவங்க ஆடி இருக்கலாம். என்ன மைண்டில் வச்சு விளாண்டாங்க, என்ன ப்ளே பண்ணாங்க இன்னும் புரியலை. ஒரு துபாய் ஃபேக்டராக இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஸோ இதெல்லாம் தான் வேறு இப்போ அடுத்து அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்து போயிடும். அடுத்து மோஸ்ட்லி மேட்சஸ் ஆர் இன் வெஸ்ட் இண்டீஸ் தான். வெஸ்ட் இண்டீஸில் போகிறக்கு போக இன்னும் மேட்சஸ் இன்னும் ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச் இருக்குது. இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கும். மேபி இங்கிலாந்து கூட ஒரு மேட்ச் வர்ற வாய்ப்பு இருக்குது இங்கிலாந்து உள்ளதாங்கன்னா. ஸோ இந்தியாவுக்கு இனிமேல் தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. ஸோ அதை அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, எப்படி வின் பண்ணி எப்படி செமிஃபைனல் போய் இன்றைக்கி இன்னொரு மேட்ச் அதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் பாருங்க. நெதர்லாந்து சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மேட்ச் நான் ஃபுல்லாக பார்க்கல, ஜஸ்ட்டு ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி தான் பார்த்தேன். அது வந்து நெதர்லாந்து சவுத் ஆஃப்ரிக்கான்ற மாதிரி சாரி சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நேபாள் கூட மேட்ச்சு. அது நேபாளோட மேட்ச் தான். நேபாள் லூஸ் பண்ணிட்டாங்க. அங்கே தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேக் ஆகுது. நான் திரும்ப அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அசோசியேட் நேஷன்ஸ் கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது அவங்க எல்லாருக்கிட்டேயுமே. பட் அவங்க கிட்ட அந்த லேக் ஆகிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக லேக் பண்ணுறாங்க. ஏன்னா லாஸ்ட் 1 பால் 2 ரன்ஸ் அடிக்கணும். 2 ரன்ஸ் அடிக்க வேண்டி இருக்கிறப்போ வந்து விட்டுட்டாரு. பேட்ஸ்மேன் வந்து பீட்டன் ஆகிட்டாரு. கீப்பரும் விட்டுட்டார். கீப்பரும் கரெக்டாக த்ரோ ஓடியல. இவர் டேரெக்டாக பேட்ஸ்மேன் ஈஸியாக ஓடி இருக்கலாம். நடுவில் நின்று ஓடி அது தேவையில்லாத ஒரு ரன் அவுட் தான். எனக்கு தெரிஞ்ச அவங்க டைப் பண்ணியிருந்தாலும் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய விக்டரி தான் நேபாள். ஏன்னா நேபாள் ஃபேன்ஸுக்கு அது பெரிய பூஸ்டாக இருந்திருக்கும். அவங்க எங்கே வந்தாலும் மேட்ச் வந்து பார்க்குறாங்க நேபாள் ஃபேன்ஸு. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். அவங்க கண்டிப்பாக நேபாளோட எக்ஸ்பீரியன்ஸால தான் அவங்க வந்து தோத்தாங்க. 13.4 ஓவர்ஸில் 85 இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 6 ஓவருக்கு 30 ரன் தான் அடிக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அவங்க விட்டால் என்னை கேட்டால் ரொம்ப அடிக்க தேவையில்லை. அந்த இதுதான் அது நேபாள் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி பார்க்குறக்கே செமையாக இருந்திருக்கும் இன்றைக்கி. பட் அது நடக்கலை. நம்ம அதனால் என்ன பார்ப்போம் அடுத்தடுத்த மேட்சஸில் நிறையா இந்த மாதிரி சின்ன டீம்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது கிரிக்கெட்டுக்கும் நல்லது. கிரிக்கெட் இன்னும் வேர்ல்டு வைட் பாப்புலர் ஆகும். நிறையா ஃபேன்ஸ் வருவாங்க. நிறையா இன்னும் கிரிக்கெட் க்ரோ ஆகும். கிரிக்கெட் க்ரோ ஆனால் நம்ம சேனலும் க்ரோ ஆகும். ஸோ அதனால் இது ரொம்ப நல்ல விஷயம் தான். பார்ப்போம் அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு. ஸோ இதான் இன்றைக்கி வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.